பஞ்சாயத்துக்கு கிளர்க்கு வர்றதே கிடையாது. இந்த ரெட்டிப்பாளத்தில் பெரிய பஞ்சாயத்துக்கு தான் முதல் நாள் பஞ்சாயத்து. இதுக்கு வர்றதே கிடையாது. எப்பயோ ஒரு வீடு வராரு, வந்தாங்க இங்கே நிற்கவே மாட்டேங்கிறாரு. 10 நிமிஷத்தில் கிளம்பிடுறாரு. அப்புறம் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. தொடர்ச்சியாக டெய்லி வரது இல்லையா? இல்லை சார். அப்புறம் வந்து உங்களுக்கு வருமானம் போக்குவரத்துலாம் வந்து அதெல்லாம் இந்த பாப்பா தான் சார் பார்த்துக்குது. அவங்க தான் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க ஃபோனில் பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல, அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அந்த பாப்பா தான் பார்த்துக்குது. 100 நாள் வேலைலாம் கரெக்டாக வந்து பார்த்துக்கிறாரா? அதெல்லாம் தெரியல சார். இந்த பாப்பா தான் சார் இன்சார்ஜ். இங்கே இந்த பாப்பா தான் பார்த்துக்குது. ஆஃபீஸ் வரதில்ல. ஆஃபீஸ் எப்போ ஒரு தான் வருவார். யாரும் அதிகம் ஒன்று வாங்கிக்கலாம் கிராம சபையில். இல்லை சார், கிராம சபை ஒர்க்கெல்லாம் ஒன்றும் செலக்ட் பண்ணி செய்யலையா? அது அவர் செய்கிறாரான்னு தெரியல, ஆள் வைக்கிறாரான்னு தெரியல. வர பணத்துக்கு சுண்ணாம்புலாம் டெய்லி அடிக்கிறாரா? அதெல்லாம் அந்த பாப்பா தான் சார். குளோரினேஷன் போடுறாரா ஓச்சிட்டு எங்கள் டேங்குக்கு? அதெல்லாம் போடுது சார். அதெல்லாம் டேங்குக்கெல்லாம் ஆப்ரேட்டர் போடுறாங்க சார். ஆமாம், ஆப்ரேட்டர் பார்த்துருக்காரா? இவர் பார்க்குறாரா பக்கலையா? ஆப்ரேட்டர் மாதத்தில் 2 இடு போடுறாங்க. நாங்கள் துப்புரம் பணியாளர் தான். நான் எனக்கு தெரியும். நான் பவுடர் கொடுத்துட்டு இருக்கேன். வாரம் போய் 5 நாளுக்கு ஒரு இடு பவுடர் கொடுக்குறேன். அதனால எத்தனை மூட்டை பவுடர் ஸ்டாக் இருக்கு? இப்போ வந்து 10 மூட்டை இருக்கு சார். 10 மூட்டை தான் இருக்கு. ஆமாம் சார். சரி, அந்த சுண்ணாம்பு வருது, அந்த கடைக்காரர் மணிகண்டன் அரியலூர் உங்களுக்கு கடை தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. தெரியாது. கடை எந்த கடை? இங்கே வரும்போது நாங்கள் இறக்கி வச்சுக்குவோம். வந்தால் இறக்கி வச்சுக்குவோம். எத்தனை இடு வந்திருக்கு இந்த மாசத்துல? இந்த போன மாதத்துல தான் சார் வந்து. 10வது மாசத்துல எத்தனை இடு வந்திருக்கு? 10வது மாதத்துல ஒரு இடு தான் சார். ஒரு இடு வந்திருக்கு. ஆமாம் சார். அப்புறம் இந்த மனு வாங்குறப்ப வந்து நான் 40,000க்கு சேர் போட்டேங்கிறாரு. எத்தனை பேர் இங்கே கலந்துக்கிட்டாங்க? 40,000க்கு இப்போ 4,000 சேரா போட்டீங்க. எந்த இடத்துல நடத்துறீங்க? இல்லை சார், அது அங்கே சார் கல்யாண மண்டபம் சார். அந்த ஒரு கல்யாண மண்டபத்தில் நடத்துறீங்க. ஆமாம், சேர்லாம் இருந்திருக்குமே. சேர்லாம் இல்லை சார். அங்கே வந்து தனியாக தான் நாங்கள் ஏற்றிட்டு வந்து வெளியிலேருந்து பந்தகம் எல்லாமே நாங்களே கொண்டாந்து போட்டோம். வெளியிலேருந்து கொண்டாந்து போட்டது. அதான் அதில் எவ்வளோ பேர் கலந்து கரெக்டாக விட்டு அதெல்லாம் ஒரு 10,000 பேர் இருக்கும் சார். அதில் ஏகப்பட்ட கூட்டம் வந்தது சார். சுத்தப்பட்ட கிராமமே வந்தது. ஏதாவது சாப்பாடு போடலாம்? சாப்பாடுலாம் போட்டாங்க சார். எல்லாத்துக்குமே மக்களுக்கும் போட்டாங்க. மக்கள் சாப்பிட்டாங்களா? மக்கள் சாப்பிட்டாங்க. சும்மாண்ணா அது நம்ம போய் சொல்ல முடியாது. இவர் வந்து டெய்லி வரதில்லை. டெய்லியும் தான் வரதில்லை. எப்பயோ ஒரு வீடு வருவார், 10 நிமிஷத்தில் போடுவார். சரி, ஓகே. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன் சார்.